ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். லபஸ்வ புவனத்ரயீ லபஸ்வ புவனத்ரயீ ரச்சனதக்ஷதாமக்ஷதாம் ரச்சனதக்ஷதாமக்ஷதாம் கிருஹாணமதனுக்ரகம் கிருஹாணமதனுக்ரகம் குரு தபஸ்ச பூயோ விதே குரு தபஸ்ச பூயோ விதே பவத்வகில சாதனீ பவத்வகில சாதனீ மயி ச பக்திரத்யுத்கடேத் மயி ச பக்திரத்யுத்கடே உதீர்ய கிரமாததா உதீர்ய கிரமாததா முதித சேதசம் வேதசம் முதித சேதசம் வேதசம் லபஸ்வ புவனத்ரயீ ரச்சனதக்ஷதாமக்ஷதாம் லபஸ்வ புவனத்ரயீ ரச்சனதக்ஷதாமக்ஷதாம் கிருஹாணமதனுக்ரகம் குரு தபஸ்ச பூயோ விதே கிருஹாணமதனுக்ரகம் குரு தபஸ்ச பூயோ விதே பவத்வகில சாதனீ மயி ச பக்திரத்யுத்கடேத் பவத்வகில சாதனீ மயி ச பக்திரத்யுத்கடே உதீர்ய கிரமாததா முதித சேதசம் வேதசம் உதீர்ய கிரமாததா முதித சேதசம் வேதசம். இப்போ வார்த்தைகளை பிரித்து இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். புவனத்ரயீ ரச்சன தக்ஷதாம் லபஸ்வ. புவனத்ரயீ 3 உலகங்களின் ரச்சன படைப்பதில் தக்ஷதாம் சாமர்த்தியத்தை லபஸ்வ அடைவாயாக. ஸோ இந்த உலகங்களை படைக்கிறதுல உனக்கு சாமர்த்தியம் உண்டாகட்டும். அது எப்படிப்பட்ட சாமர்த்தியம்? அக்ஷதாம் குறைவற்றது. அந்த சாமர்த்தியம் குறையாது, எப்போதும் வளர்ந்துட்டே இருக்கக்கூடியதாக. அக்ஷதாம் கிருஹாணம் அது அனுகிரகம், என்னோட அனுகிரகத்தையும் பெறுவாயாக. குரு தபஸ்ச பூயோ விதே, பிரம்மாவே அப்படின்னு திருப்பியும் கூப்பிட்டு குரு தபஸ்ச மீண்டும் தவம் புரிவாயாக. அகில சாதனி எதையும் சாதிக்கக்கூடியது, அப்படி உள்ளது எது? மயி பக்தி ரத்யுத்கடே, என் மேலே வைக்கிற உண்மையான பக்தி பிரேமை, அது எப்படிப்பட்டது? எதையும் சாதிக்கக்கூடியது. அந்த பக்தி உனக்கு உண்டாகட்டும், அந்த தீவிரமான பக்தி உனக்கு உண்டாகட்டும் என்றெல்லாம் உதீரிய கிரம் என்றெல்லாம் பிரம்மா கிட்ட சொல்லி, வேதசம் பிரம்மாவை முதித்த சேதசம் மிகவும் மகிழ்ச்சியடைய ஆததா செய்தார் பகவான். அவர்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் இனிமையாக பேசி அவரை மகிழ்ச்சி அடைய செய்தார். இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். லபஸ்வ புவனத்ரயீ ரச்சனதக்ஷதாமக்ஷதாம் கிருஹாணமதனுக்ரகம் குரு தபஸ்ச பூயோ விதே பவத்வகில சாதனீ மயி ச பக்திரத்யுத்கடேத் உதீர்ய கிரமாததா முதித சேதசம் வேதசம். பிரம்மாவுடைய பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து பகவான் அவரை பிளஸ் பண்ணுறதை, ஆசிர்வாதம் பண்ணுறதை இந்த ஸ்லோகத்தில் பட்டத்ரி சொல்கிறார். 3 உலகங்களையும் படைக்க தேவையான புத்தியையும் சாமர்த்தியத்தையும் அடைவாயாக. இது உனக்கு எப்போதும் குறைவுபடாமல் வளர்வதாக இருக்கட்டும். என்னுடைய அனுகிரகத்தையும் பெறுவாயாக என்றெல்லாம் அபரிமிதமாக ஆசிர்வாதம் பண்ணுறார். அதுக்கப்புறம் பிரம்மா கிட்ட மீண்டும் நீ தவம் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு
என் மேலே வைக்கப்படுகின்ற அன்பு பக்தி, அதாவது அந்த பிரேம பக்தி இருக்கே, அது எதையும் சாதிக்க வல்லது. அந்த எதையும் சாதிக்க வல்லதான தீவிரமான பக்தியும் உனக்கு உண்டாகட்டும் என்று பிரம்மா கிட்ட சொல்லி, இப்படியெல்லாம் அன்பான அப்படியே ஆதரவான ஆசீர்வாதங்களை அவர்கிட்ட நல்ல வார்த்தைகளை சொல்லி பிரம்மாவை மகிழ்ச்சி அடைய செய்தார்.